நான் மணி காலையில் வந்துட்டு ஸ்டாண்டுக்கு. ஒன்றும் இல்லைப்பா, சாரி ஒன்று கால் பண்ணியிருந்தாங்க, அதுதான் வந்துக்கிறேன் காலையிலே. நீ பாவம் ராவ பாவமாக கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டி உன் தம்பி படிக்க வச்சு செலவு பண்ணுற. ஆனால் உன் தம்பி நானா படிக்கிறன்ற பேரில் நான் பசங்க கூட சேர்ந்து கஞ்சா தம்மு தேவையில்லாத சவகாசம் உருகி மாதிரி திணிக்கிறான்பா. உன் தம்பி பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா. யோ, என் தம்பியை பற்றி எனக்கு தெரியும். யோ, உனக்கு ஆல்ரெடி நிறைய டைம் மைண்ட் பண்ணியிருக்கிறேன். இதை பற்றி பேசினா தயவு செஞ்சு ஸ்டாண்ட் பக்கம் வராதுன்னு சொல்லிட்டு காலையிலே டென்ஷன் எடுத்துக்கிறேன். நீ வேற. யோ, என் தம்பி பற்றினா தெரியும் உனக்கு. சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா எல்லாம் வளர்த்துட்டான். அவனுக்கு அப்பா அம்மா அண்ணன் எல்லாமே நான் தான்யா. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துன்றது என்னை விட என் தம்பி நல்லா தெரியும்யா. என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறவன் அவன். அவனை பற்றி தப்பாக பேசுறதுக்கு உனக்குனா யாருக்குது இருக்குது? நீ நானா சொல்லிட்டு போயா, என் தம்பிக்காக ராவும் பகலமாக கஷ்டப்படுத்த நான் தயாராக இருக்கிறேன். இன்னைக்கு இப்படி ஒரு தம்பி இருக்கா, நான் சந்தோஷப்படுவேன்யா. கண்டிப்பாக அவனை இன்ஜினியர் ஆக்குவேன். கம்முன்னு எடுத்து காலி பண்ணியோ போயா. தம்பி எப்பாண்ணா? டேய், அந்த ஆள் பேசுறது மனசில் வச்சுக்காரா? இல்லைண்ணா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேண்ணா. காலேஜ் தானே போகிற? ஆமாம். வண்டியில் இருப்பலாம், நான் விட்டுறேன். நீ நானா சொல்லிட்டு போயா, என் தம்பிக்காக ராவும் பகலமாக கஷ்டப்படுத்த நான் தயாராக இருக்கிறேன்.